ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான செய்தியை தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியிருக்காங்க. அது என்ன செய்தி அப்படின்னா, விவசாயிகள் தங்களுடைய நில அந்த விஷயங்களை நில உடைமை மூலமாக பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு முகாம் மூலமாக தமிழ்நாட்டில் தற்போது நடைபெற்றுருக்கு. விவசாயிகளுக்கு அவர்களுடைய அந்த நிலங்கள் சார்ந்த பதிவுகளை ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீமை தமிழ்நாடு அரசு தற்போது முகாம்கள் பல்வேறு மாவட்டங்களில் ஏற்படுத்தி செஞ்சிட்ருக்காங்க. மத்திய அரசு வேளாண்மை துறை மூலமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அவர்களுடைய அந்த நிலங்களை பதிவு செஞ்சுட்டு அவங்களுடைய தகவலை சேகரிச்சுட்டு வராங்க. வருங்காலத்தில் இந்த ஆவணங்கள் மூலமாக, இந்த ஆன்லைன் மூலமாக விவசாயிகளிடம் இருந்து பெறப்பட்டு இருக்கக்கூடிய இந்த தகவல் மூலமாக தான் விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பல்வேறு பலன்களையும் இந்த தரவுகள் மூலமாக தான் மத்திய அரசாங்கம் கொடுக்க போகிறாங்க. அந்த அடிப்படையில் மத்திய அரசு அனைத்து மாநில அரசுகளுக்கும் ஒரு முக்கியமான செய்தியை கொடுத்துருக்காங்க. அந்த செய்தி என்னன்னா, விவசாயிகளுக்கு அவருடைய நில உடைமைகளை ஆன்லைன் மூலமாக நீங்கள் பதிவேற்றம் செய்து அதன் மூலமாக ஆதார் கார்டு எப்படி ஒவ்வொருவருக்கும் இருக்கோ அதே போல் விவசாயிகளுக்கு நிலத்தை வச்சிருக்கிறவங்களுக்கு தனித்துவமான ஒரு ஐடி கார்டு விவசாயிகளுக்கு கொடுக்க போகிறாங்க. இந்த ஐடி கார்டு இருந்தாவே உங்கள் நிலங்கள் பற்றிய முழு விவரங்களும் அதில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த தகவல் கொண்டு வராங்க. ஃபியூச்சரில் நீங்கள் சிட்டாவோ அடங்கலோ எதுவோ எந்த விஷயங்களும் நீங்கள் எடுக்கிறதுக்கு தேவை இருக்காது. எல்லாமே ஒரு ஐடி கார்டுலேயே உங்களுடைய எல்லா நிலங்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் கொண்டு வர போகிறாங்க. தற்போது இதற்கான முகாம் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த முகாம்கள் மூலமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு காடுகள் நிலங்கள் இருந்தால் அந்த நிலங்களுடைய சிட்டாவை நீங்கள் எடுத்துக்கணும். இன்றைக்கி டேட்டில் ஆன்லைன் மூலமாக சிட்டாவை நீங்கள் டவுன்லோடு பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். அதே போல் உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் கையில் வச்சுக்கணும். அதே போல் ஆதார் கார்டில் இணைச்சிருக்கிற அந்த மொபைல் நம்பரை நீங்கள் கையில் வச்சுக்கணும். இதுக்கு ஒரு வெப்சைட் தனியாகவே அது கொண்டு வந்திருக்காங்க. இந்த வெப்சைட்டில் யார் வேணாலும் அப்ளை பண்ண முடியாது. தற்சமயத்தில் இந்த முகாம் மூலமாக விவசாயிகளுடைய அந்த நில விவரங்களை பதிவேற்றம் செஞ்சுட்டு வராங்க. தமிழ்நாடு அரசு இதுக்காக பொதுமக்கள் பயன்பெறும் பொருட்டு இலவசமாகவே ஒரு முகாம்கள் வைத்து இந்த முகாம்களை விவசாயிகள் சரியான முறையில் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மூலமாக தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. விவசாய பெருங்குடி மக்களுக்கான செய்தி என்னன்னா, நீங்கள் இந்த முகாமில் எந்த தயக்கமும் இல்லாமல் நீங்கள் பதிவு பண்ணிக்கிங்க. இது இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு தனித்துவமான ஒரு அடையாள அட்டையை தான் தற்போது வழங்குறாங்க. அதனால் நிறைய நண்பர்கள் நிறைய விவசாயிகளுக்கு ஒரு குழப்பம் இருக்குது. என்ன திடீர்னு சிட்டா கேட்குறாங்க, ஆதார் கார்டு கேட்குறாங்க, இது தொடர்பாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டவுட் கேட்குறாங்க. யாருமே எந்த தயக்கமும் பட தேவையில்ல. நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அவங்களுடைய நிலங்கள் ஒரு இணையதளம் மூலமாக சேஃப்டி பண்ணக்கூடிய வகையில் அந்த தகவலை சேகரிக்கும் வகையில் தான் இந்த நில உடைமை தகவல் சேகரிக்கிறாங்க. விவசாயிகள் தங்களுடைய நிலங்கள் சார்ந்த சிட்டா தகவல்கள் அந்த இணையதளம் மூலமாக சேகரிக்கப்பட்டு வருங்காலத்தில் விவசாயிகளுக்கு பண பயனாக இருந்தாலும் இல்லை வேறு எதுவும் நலத்திட்டங்களாக இருந்தாலும் எப்படி ஒவ்வொருவருக்கும் ஆதார் கார்டு ஒரு ஐடி ப்ரூஃபாக கேட்குறாங்களோ அதே போல் விவசாயிகளுக்கும் இந்த விவசாயம் சார்ந்த ஐடி கார்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஃபியூச்சரில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அனைத்து விவசாயிகளும் இந்த தமிழக அரசு வழங்கக்கூடிய அந்த முகாமில் கலந்துக்கிட்டு உங்களுடைய சிட்டா ஆதார் கார்டு மொபைல் நம்பர் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் தகவலை நீங்கள் இணைச்சிக்குங்க. இது விவசாயிகளுக்கு கூடிய விரைவில் தனியாக ஒரு ஐடி கார்டையும் வழங்கக்கூடிய ஒரு முயற்சி அரசாங்கம் எடுத்துகிட்டு இருக்கு. இது விவசாயிகள் சரியான முறையில் பயன்படுத்திக்கங்க. நன்றி.